மாவட்டம் வடகோவை பகுதியில் 3 தினங்களாக தந்தை காணாமல் போனதால் தவித்துக் கொண்டிருந்த குடும்பம் ஈரநெஞ்சம் அறக்கட்டளையினர் முதியவரை குடும்பத்தினரிடம் சேர்த்து வைத்துள்ளனர். வடகோவை ரயில்வே டிராக் அருகே உள்ள பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது முதியவர் ஒருவர் ரயில்வே டிராக்கில் தடுமாறிய நிலையில் உட்கார்ந்துள்ளார். அங்கு பார்த்தபோது 85 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் இடுப்பில் டயப்பர் மட்டும் அணிந்து அரை மயக்க நிலையில் அமர்ந்திருந்தார். அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் அவரை பாதுகாப்பாக தூக்கி வந்து அமர வைத்து குடிப்பதற்கு தேநீர் கொடுத்த பிறகு சற்று தெம்பு வந்தவராக தனது பெயர் கிருஷ்ணசாமி என்றும் தனது முகவரி சுந்தரம் வீதி என்றும் கூறியுள்ளார். அதை தவிர தன்னை பற்றி வேறு எந்த தகவல்களும் கூற இயலாத நிலையில் அவர் இருந்தார். விசாரித்த போது சுந்தரம் வீதி என்பது ரத்தினபுரி பகுதியில் உள்ளது என்றும் அவரது வீட்டு முகவரி பற்றிய தகவலும் கிடைத்தது. தகவல் தெரிவிப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றபோது கடந்த 3 தினங்களாகவே அவருடைய மகள் தன் தந்தையை காணாமல் தேடிக் கொண்டிருந்தது தெரியவந்தது. உடனடியாக வடகோவை ரயில் நிலையத்திற்கு வந்த அவரது மகள் வித்யா தந்தை பாதுகாப்பாக திரும்ப கிடைத்தது குறித்து மகிழ்ச்சியடைந்தார். தன் தந்தையை பத்திரமாக மீட்டு ஒப்படைத்ததற்கு உதவி செய்த பொதுமக்களுக்கும் ஈரநெஞ்சம் அறக்கட்டளைக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றார்.